ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கர்நாடகா ஸ்டைல் சாம்பார். நான் காலம்புரை ஒரு ஷார்ட்டில் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி அந்த வீடியோ போடுவேன்னு சொல்லிவிட்டு வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நான் இன்றைக்கி சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா வறுப்பட்ட அப்புறமா 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். காரத்துக்கு நான் 6 மிளகாய் நான் போட்டிருக்கேன். அதையும் கூட வறுத்துட்டு இது தேங்காய், துருவின தேங்காய் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போட்டு அதுவும் நல்லா செவக்க வறுத்துட்டு கடைசியில் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் போட்டுட்டு ஒரு திருப்பிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆறின அப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நமக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 2 மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை விட்டு நான் இன்றைக்கி அரை தக்காளி தான் எடுத்திருக்கேன். அரை தக்காளி எடுத்து அதையும் இதில் போட்டு நல்லா தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா நம்ம இந்த குழம்புக்கு தான் வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காவும் கொஞ்சம் மஞ்சள் பூசணிக்காவும் எடுத்திருக்கேன். அந்த காய் வேகிறதுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி விடணும். தண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், உப்பு, தேவையான உப்பு போட்டு நல்லா அது காய் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நான் இன்றைக்கி நெல்லிக்காய், இதுக்கு புளி நமக்கு நிறைய வேண்டாம். புளியை நம்ம இன்றைக்கி சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான் எடுத்தேன். அதை நல்லா ஊற வச்சுட்டு புளி நல்லா பிழிஞ்சிட்டு அது கடைசியில் வடிகட்டி இந்த காய் வெந்தப்புறமா நம்ம அந்த கடாயில் விட்டுறணும். இப்போ விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும், புளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் இதில் போட்டு பின்ன தேவையான தண்ணி நம்ம குழம்பு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தேவையான தண்ணியை அதில் விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா 5 நிமிஷமாக கொதிச்சுட்டு கடைசியில் நமக்கு 1 ஸ்பூன் வெல்லமும் போட்டு அது ஒரு கொதி வந்தோன்னே இறக்கியாச்சுன்னா கடைசியில் நமக்கு இந்த கொத்தமல்லியும் தூவியாச்சுன்னா ரொம்ப நல்ல டேஸ்டியான சாம்பார். இந்த சாம்பாருக்கு பருப்பு வேண்டாம். இந்த சாம்பார் நம்ம காலம்புரை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம தொட்டுக்கலாம். அது ஈவினிங் மத்தியானம் லஞ்சுக்கும் இதை நம்ம சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.